Hi guys, welcome back to Sadhu and welcome back to another vlog. So guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:49 ஆகி கொண்டு இருக்கிறது கத்தாரில். சரி, இப்போ நான் வந்து எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கு வந்து தயிரும் முட்டையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் நோன்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் இருக்குது. அந்த கேப்பில் வந்து இந்த அடிலாம் அடிப்பாங்க நமக்கு. அப்போ நம்ம போயிட்டு அதை வந்து எந்த ஜமியா பக்கத்தில் இருக்கோ அந்த ஜமியாவில் போயிட்டு டக்குன்னு வாங்கி கொண்டு வந்து பட்டுன்னு கொடுத்துறணும் வீட்டில். ஸோ அப்படி தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு அழகான BMW X5 அந்த வண்டி வந்து நிற்கிது. இது வந்து 2023 மாடல். ஆமாம், போன வருஷத்து வண்டி. பார்க்கவே அப்படி தான் வந்து தெரியுது. நல்லா அழகாக சூப்பராக செம்மையாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பொதுவாக வண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எவ்ரிடே க்ளீன் த கார், எவ்ரிடே வாஷ் த கார் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எல்லா நாளுமே வந்து வண்டியை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்காக வேண்டி அப்படின்னாக்கா, ஸோ இங்கே உள்ள இந்த நாட்டில் உள்ள லோக்கல் பீப்புள் இருக்காங்க, அதாவது கத்தாரிஸ் இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து வண்டிக்குள்ளேயும் சரி வண்டிக்கு வெளியிலையும் சரி அந்த டயரு அந்த மெர்காடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுத்தமாக நீட்டாக அழகாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து 4 இடத்துக்கு போகும்போது இப்போ வந்து அவங்க போகிற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பார்ட்டி, இந்த மாதிரி மஜ்லிஸு, இந்த மாதிரி இதுகளுக்கு தான் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து போவாங்க. அப்படி போயிருக்கும்போது 4 பேர் அவங்க வண்டியை பார்க்கும்போது நம்ம வண்டியில் வந்து தூசி துப்புரவு இந்த கச்சடா இதெல்லாம் இருக்கக்கூடாது. கச்சடா அப்படின்னா குப்பை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே அப்படின்ற அந்த ஒரு இது. ஏன்னா இவங்க வண்டியை கழுவ மாட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி டிரைவர்ஸ் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, எவ்ரிடே க்ளீன் த கார், எவ்ரிடே வாஷ் த கார். ஆனால் அந்த 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 பெங்காலித்தோட துடைக்கிறதெல்லாம் வந்து கிடையாது. நம்ம வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரிடே வந்து தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து துடைக்கணும். அப்படி தான் நான் இது வரைக்கும் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். சில நேரத்தில் நமக்கு முடியாத பட்சத்தில் என்ன செஞ்சிடுவேன், மேக்கப் மட்டும் போட்டு விட்ருவேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, மேக்கப் போடுறது அப்படின்னாக்கா அந்த சன் கிளாத்தை வந்து நல்லா தண்ணியில் விட்டு முக்கி புழிஞ்சு அப்படியே வச்சு துடைக்கிறது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சன் கிளாத்தை வந்து என்ன செய்யணும்னா, நம்ம முதல்ல தண்ணியில் தொட்டு புளியக்கூடாது. தண்ணியில் தொட்டு நல்லா தண்ணி அந்த இதில் வந்து இழுத்து இருக்கும், அதோடு வச்சு நம்ம இழுத்தோம்னாக்கா இருக்கிற தூசி ஈசி எல்லாமே அந்த துணியில் அந்த தண்ணியிலையும் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 2வது கோடு நம்ம வந்து தண்ணியை புழிஞ்சு மறுபடிக்கும் வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம்னாக்கா நமக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? கத்தாரில் வந்து நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை வர்ற ஃபீல் அப்படியே இருக்குது. நாங்களும் வண்டியை கழுவிக்கிட்டே தான் இருக்கிறோம். மழை வந்த பாடு இல்லை. அதுதான் லைட்டாக தூறுது, அப்புறம் போயிடுது. நல்லா மழை பேஞ்சு அடித்து நின்றுச்சுன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஆனால் வந்து மழை லேசாக தூறிக்கிட்டு லேசாக நின்றுட்டு தூறுது நின்றுது தூறுது நின்றுது தூறுதுனாக்கா நம்ம டிரைவர்மார்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டகாலம். அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தடவை மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்கா 2 நாள் தண்ணி நிற்கும், 3வது நாள் தண்ணியெல்லாம் இழுத்துறேன், 4வது நாள் வண்டியை கழுவிட்டு அப்படியே போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் பெய்யுதா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நிற்கும், திருப்பி 5 நிமிஷத்துக்கு சாரல் அடிக்கும், மழை பெய்யும், அதுக்கப்புறம் நிற்கும். இந்த மாதிரி நிற்கும்போது இப்போ ஒரு தடவை வண்டியை கழுவிட்டு போகும்போது திருப்பி இதாகுங்க. அப்போ வண்டி ஏன் கழுகலை அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு மழை வந்தது தெரியாது. ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸுக்குள்ளே இருப்பாங்க. அந்த பில்டிங்கில் வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் எங்களுடைய நிலைமைகள். சரி, ஓகே, நம்ம ஜமியாவில் போயிட்டு முட்டையை வாங்கிட்டு அப்படியே வருவோம். என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரையும் நான் உங்களுக்கு உள்ளக்க போயிட்டு நான் காட்டுறேன். ஓகேவா? லெட்ஸ் கோ. வந்து முட்டையை வாங்கிட்டேங்க. இதான் முட்டை. சரிங்களா? இது வந்து 18.50. வந்து பார்த்தேன் ஆஃபர் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபர் எதுவுமே இல்லை. இந்த அல்மீரா வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இங்கே உள்ள அந்த வெஜிடபிளை ஃபுல்லாமே வந்து அந்த பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க, என்ட்ரன்ஸில் கொண்டு போயிட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்த வேலை இந்த பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தை ஃபார் தயிர். நம்ம எடுக்கும்போது இங்கே டேட்டு பார்த்து தாங்க எடுக்கணும். சரிங்களா? அந்த பாருங்கள் 29ல் பேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி 31 தேதி, அதனால் 31ல் பேக் பண்ணால் தான் நம்ம முதலாளியமாக வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த இருக்கு பாருங்கள் 31. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்குது. இந்த 6 பீஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சிங்கிளில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போவாங்க.
ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அதில் ஒரு பீஸு மைனஸ் ஆகும். ஆனால் அங்கே போய்ட்டு பில் அடிக்கும்போது நமக்கு 5 பீஸ் தான் இருக்குது. ஒரு பீஸு எங்கடா செய்யுது எப்படி நம்மள்ட்ட கேட்பாங்க. அவ்வளோதாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு. ட்ராலிக்கு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் ஒரு பக்கம் போனேன்னா அது ஒரு பக்கம் போகுது ட்ராலி. என்ன பண்ணுறது நான்? நோன்பு திறந்தாச்சு, தொழுதாச்சு, வண்டி வாசியெல்லாம் கழுகிட்டு தராவியாகவும் முடிச்சுட்டு இப்போது நான் நேராக வேலைக்கு வந்துட்டேங்க. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9:24. நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 9:28 மணி. சரிங்களா? அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா கர்லாஃபாவில் ஒரு வீட்டில் வந்து ஒரு கவர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கவரை எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கிறேன். அந்த கவரில் என்ன இருக்குது ப்ரோ உள்ளக்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சத்தியமாக நான் பார்க்க கிடையாது. அது வந்து அளவோடு கிடையாது நமக்கு. சரிங்களா? அப்போது அந்த கவர் என்ன கவரு எங்கே இருக்குது கொஞ்சம் காட்டுங்க, நாங்களும் பார்த்துக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு காட்டாமல் நான் வேறு யாருக்கு நான் காட்ட போகிறேன்? இந்த பாருங்கள், இந்த இதை அதில் வந்து ஸ்டாப்லர் பின்னு ஒரு 4-5 பின்னு அடித்து வச்சுருப்பாங்க. யாருமே திறக்காத மாதிரி. ஸோ அவங்க மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறது மாதிரி. அதுக்குள்ளே என்ன இருக்குது, நோம்பு டயத்தில் என்ன கொடுப்பாங்க, ஜக்காத்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜக்காத்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேங்க. எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாகிஸ்தான் நாட்டுக்காரவங்களும் இருப்பாங்க, மஸ்னி நாட்டுக்காரவங்களும் இருப்பாங்க, சுடான் நாட்டுக்காரவங்களும் இருப்பாங்க, நிறையா நாட்டுக்காரவங்களும் இந்த சைடில் தான் இருப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், வில்லாதுகள்லாம் இருக்குது. இந்த பக்கத்தில் பெரிய வீடு, அதெல்லாம் வந்து பெரிய ஷேக்மார்களுடைய வீடு. மஜ்லிஸ் நினைக்கிறேன், சாரி அது வீடு கிடையாது, மஜ்லிஸ். இன்னும் ப்ரோ மஜ்லிஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஷேக்கில் அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த இருக்குது அந்த வீடு, கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு வர்றேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் க்ரூசரும் லக்ஸஸும் அதுபோக இன்னும் லக்ஸஸ்லாம் இருக்குது. ஆனால் வெளில போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கவரை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் கொடுத்துட்டு வருவோம். நான் போனோன்னா பெல் அடிக்கணும், பெல் அடித்து கொடுத்துட்டு வரணும். இப்படி தான் ஒவ்வொரு வீட்டுக்கு நான் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டு பேரை சொல்லுவாங்க, அந்த வீட்டு பேரை சொன்னோன்னே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு பெல் அடித்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு வரணும். இந்த வீட்டில் இருந்து நமக்கு எதுவும் வருதுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது, வராது. ஒன்லி இன்கம்மிங் தான், நாட் அவுட் கோயிங் இந்த வீட்டை பொறுத்தளவு. சரியா? பெல் அடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆளை காணோம். இந்த இருக்கு பாருங்க. ஓகே, ஆள் வந்துட்டாங்க. மாமா ஓகே கொடுத்தாச்சுங்க. ஏன்னா அவங்கள காட்ட முடியாது, அதனால் வந்து கீழே கேமராவை பண்ணிச்சாச்சு. இதான் நம்ம ஹைலைட் ஸ்பீக்கர். இவனை மிஞ்ச எதுவும் கிடையாதுங்க. சும்மா லோடோடு போச்சுன்னு வைங்களேன், அப்படி தான் இருக்குது. சுகேஷ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவரி கார்டனுக்கு தாங்க வந்திருக்கிறேன். மறுபடிக்கும் வந்து என்ன வாங்கியிருக்காங்கனாக்கா அந்த வெள்ளைக்கல் தாங்க வாங்கியிருக்காங்க. வெள்ளைக்கல், அதுக்கப்புறம் உரம், இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ திருப்பி நான் போகணும். இது வாங்குறதுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. போயிட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் இப்போ 2 தடவை ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை, பிஸின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு அவள் வேலையை பார்க்குறதுக்கு அவள் போயிட்டா போல். அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணேன். அப்புறம் தான் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னவா, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணுங்கள், இது இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி, அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த டோரெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, கடை அடைக்க போகிறாங்க. இப்போ மணி கரெக்டாக 2:10 ஆகிடுச்சு. சகர் சாப்பாடு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். தட்டில் சோத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது சாம்பார் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பீஃப் கறி வாங்கிட்டு வந்துருக்குது. வீட்டில் இருந்தது பார்த்திங்கனாக்கா மீன் குழம்பு வந்துருக்குது. எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டு நான் வந்து சகரை வந்து முடிக்கணும். ஓகே, சாப்பிட்லாமா? ஓகே, சகரை முடிஞ்சிருச்சு. நிலவழியாக சகரை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து
வீட்ல இருந்து மீன் குழம்பு வந்துருந்துச்சு. அதனால வந்து நானும் பாயும் என்ன பண்ணோம், கடையில போயிட்டு பீஃப் கறி, கொஞ்சம் சாம்பாரும் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் இதா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நாக்கு கொஞ்சம் கேட்டுச்சு காரஞ்சாரமா. காரஞ்சாரம்னா அந்த அளவுக்கு காரம் இல்ல அதுல. கொஞ்சம் ஓகே. பீஃப்ன்னு சொல்லும்போது நமக்கு விரும்பி சாப்பிடுவோம்ல. அதனால வந்து அத வாங்கிட்டு வந்து நாங்க சாப்பிட்டு சகல முடிச்சுட்டோம். இனி என்ன போயிட்டு தொழுதுட்டு வந்து படுத்து தூங்க வேண்டியது தான். தூங்கிட்டு கரெக்ட்டா ஒரு 7 மணி இல்ல 8 மணிக்கு எந்திரிக்கணும். இந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வருவாங்க. அவங்களுக்கு போயிட்டு பார்க்கணும். டோர ஓப்பன் பண்ணி வைக்கணும். இப்படி பல வேலைகள் இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் வந்து இருக்கும்போது, என்ன பண்ண சொல்றீங்க? வந்தாச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் போற வரைக்கும் இழுத்து போகட்டும். இப்ப தான் வந்து இந்த குப்பை தொட்டி இதுகள்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குப்பை இதுகள்லாம் வந்து ட்ரம்முல போட்டிருப்பாங்க. அந்த ட்ரம்ம வந்து எடுத்து அந்த பெரிய வண்டி வரும்ல, அந்த வண்டியில வந்து ஏத்திக்கிட்டு அப்படியே போயிருவாங்க. கத்தார்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரம் இருக்கும். கச்சரா ட்ரம்மு, குப்பை தொட்டி. ஒண்ணு கிரே, ஒண்ணு ப்ளூ. அந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலு, அதாவது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்கள வந்து அதில போட்டுறணும். கிரேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட்ட வந்து அதில போட்டுறணும். ஸோ 2 டப்பாவா பிரிச்சு வச்சிருக்காங்க. சூப்பர்ல! அதான். சரி, ஓகே கேஸ். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து விளாக் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சின்ன குட்டி விளாக் தான். இன்னொரு விளாக்ல சந்திப்போம். நாளைக்கு எப்படி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு தெரியல. நாளைக்கு ஒரு இதில பார்த்துக்கிருவோம். நான் போயிட்டு ஃபஜர் தொழுவ போறேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு விளாக்ல சந்திப்போம்.